கோர்ட்ல எலக்ஷன் வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து எலக்ஷன் நடக்கிற வரைக்கும் நம்ம பிளேயர்ஸ் நெறைய பேர் வந்து சஃபர் வந்து ஆகப் போறாங்க. நீங்க நெனைப்பீங்க, பிரசிடென்ட் இல்லன்னா என்ன? அதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இருக்கே அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அந்த ஏகே அண்ட் ராஜன் டீம் இருக்குல்ல, அவங்க இப்ப ரிசைன் வந்து பண்ணிட்டாங்க. கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம வந்து இதுவரைக்கும் டிசைட் வந்து பண்ணல. இப்ப கோயம்புத்தூர்ல ஜூனியர் பாய்ஸ்க்கு கேம்ப் வந்து கண்டக்ட் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த டீம் போகுமாங்கிற ஒரு டவுட் வந்திருக்கு. கேர்ள்ஸ் டீமும் போவாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு. இந்த மந்த் சப் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் நடக்கிறதா வந்து இருந்தது. இப்போ அதை வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இல்லை, பிளேயர்ஸ், கோச்சஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸாக தான் வந்து இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் ஒரு வந்து ரெக்வெஸ்ட் வந்து இருக்குது. சண்முக அண்ணன் அண்ட் சுரேஷ் அண்ணன், நீங்கள் 2 பேரும் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணணும். சண்முக அண்ணன் ஜூனியர் டீமை நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ண வைங்க. சுரேஷ் அண்ணன், நீங்கள் சப் ஜூனியர் டீமை நல்ல பிளேயர்ஸாக செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ண வைங்க. ஸோ டீமை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே கோர்ட்டில் பேசி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். அது மூலமாக பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் நிறைய பேர் பெனிஃபிட் வந்து ஆவாங்க. ஸோ டிஎஃப்ஏ பிரசிடெண்ட்டாக உங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் வந்து வரப்போகிறீங்க. ஸோ நாளைக்கு பண்ண போகிற நல்லதை விட இன்னையிலேருந்தே அந்த நல்லதை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களால் பிளேயர்ஸ் பெனிஃபிட் வந்து ஆவாங்க.